உங்களுக்கு மோஸ்ட் மெமரபிளாக இருக்கிற வீடியோஸு இந்த ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து நம்ம யூடியூப் ஷார்ட்ஸ் வந்து ரீமிக்ஸ் பண்ணுறது, கொலாப் பண்ணுறதுக்கு வந்து தலைவன் நான் எப்போவோ பண்ணதுக்கெலாம் இப்போ வந்து அன்லிஸ்டடில் வந்து போட்டுட்ருக்குறப்படி யூடியூப் ஷார்ட்ஸ்னா. அதனால் உங்களுக்கு மெமரபிளாக இருக்கிற ஃபோட்டோஸ், வீடியோஸ், ட்ரிப்பு போனது, நம்ம ஃபேமிலியாக எடுத்ததெல்லாம் வந்து மியூசிக் போடும்போது பார்த்து போடுங்க. இல்லாட்டி வாய்ஸ் ஓவரே பண்ணி போட்டுருங்க. ஒவ்வொன்றா வந்து கொடுத்துட்ருக்குறாரு. மெயில் வந்து செக் பண்ணி எந்தெந்த வீடியோ வந்து அன்லிஸ்டடில் போயிட்டுருக்கு அப்படின்றதே எனக்கு செக் பண்ணுறதே ஒரு வேலையாக்கிட்டார் அவர். ஏதோ மியூசிக் பேக்ரவுண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணால் மெயில் பார்த்தீங்களா எவ்வளோ வீடியோ போயிருக்குன்ட்டு அன்லிஸ்டடில். அதனால் மியூசிக் அப்லோட் பண்ணும்போது பார்த்து அப்லோட் பண்ணுங்கள். முடிஞ்ச லெவல் வாய்ஸே கொடுக்க பாருங்கள். ரெகுலராக சேனல் மெயில் செக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அவங்க 30 டேஸ்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அது வரைக்கும் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து ட்ரிம் பண்ணி மறுபடியும் அப்லோட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம ரெகுலராக மெயில் செக் பண்ணோன்னா இந்த ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ணிக்கிறலாம். ஏன்னா 30 டேஸ்க்கு அடுத்து அந்த வீடியோ வந்து டெலீட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் ஷார்ட்ஸில் இருந்து. இனிமேல்ட்டு மியூசிக்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கையில் பார்த்து கொடுங்க. கொலாப் பண்ணையிலையும் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில ட்ரிப் விலாகு, பர்சனலாக நம்ம எடுத்த ஃபங்க்ஷனுக்கு எடுத்த ஃபோட்டோஸ், வீடியோஸும் வந்து மியூசிக் போட்டு வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஒரு மெமரபிளாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை வந்து மறக்காமல் பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. இவர் எப்போவாது இந்த வேலையை பார்த்து விட்டு போயிடுவார் மியூசிக் ஆட் பண்ணையில். அதனால் அந்த வீடியோஸ், பர்சனல் வீடியோஸ்லாம் நீங்கள் பேக்கப் வச்சுக்கோங்க. உங்கள் மெயிலில் கூட இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கான்றதையும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாருக்குமே அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு டைமில் கொடுப்பாங்க. நீங்கள் மெயில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எந்த வீடியோன்றது இருக்கும். திஸ் வீடியோன்னு சொல்லிட்டு அந்த லிங்க்கை வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணி ஃபைல் ஃபார்மேட்டை வந்து சேஞ்ச் பண்ணி அப்லோட் வந்து நம்ம யூடியூப்லேயே வந்து பண்ணிக்கிறலாம்.